ஆன்மீக அரசியல்லாம் என்னைக்குமே திராவிட மண்ணில் எடுபட்டதே கிடையாது. மக்களுக்காக பேசுங்க. நீங்க வந்து கடவுளை கும்பிடுறீங்க அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான எதிர்ப்புணர்ச்சியும் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க முருகனை கும்பிடலாம், நீங்க திருமாலை கும்பிடலாம், நீங்க வேறு அம்மனை கும்பிடலாம், நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு கூட போவேன் அப்படின்னாரு. நீங்க தேவாலயத்தை கூட கும்பிடலாம், நீங்க மெக்காவுக்கு போயிட்டு வாங்க, நமக்கு அதை பத்தி எந்த விதமான இது ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதை ஏன் இப்படி மலிவான ஒரு அரசியலுக்கு கொண்டு வரீங்க? இப்போ நீங்க முருகனுடைய அறுபடை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஏன் வந்து முறையிடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் வருது? எதுக்காக முறையிட போறீங்க? யாருக்காக முறையிட போறீங்க? என்ன நோக்கத்துக்காக முறையிட போறீங்க? என்ன நோக்கம் அப்படின்னா, கடவுளே எப்படியாவது என்னை வந்து இதுல தக்க வச்சிரு, இந்த கட்சியில இருந்து என்னை வந்து தூக்கிடாத, இந்த கட்சிக்கு வந்து இன்னும் நிறைய பலம் வர்ற வரைக்கும் என்னை வந்து இந்த கட்சியில நீடிக்க வைப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண அப்படின்னு தானே போக போறீங்க. அப்போ இது அரசியலா